வணக்கம் நண்பர்களே. மீனா வேலை செய்ய விடாமல் வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி சிந்தாமணி புதுசாக ஒன்று பிளான் விஜயா கோவப்பட்டு பேசுகிற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. இது தெரியாமல் விஜயா வந்து சிந்தாமணியோட பிளான்ல வந்து சிக்கிடுறாங்க. அங்கே பிரவுன்மணி என்ன பண்ணுறாருன்னா பரசுராமன் ஃபேமிலியை வந்து டேரெக்டாக வந்து மீட் பண்ணுறாரு. அப்படி டேரெக்டாக மீட் பண்ணும்போது பிரவுன்மணி என்ன கண்டிஷன் வந்து போடுறாரு, விஜயா கோவத்தில் வந்து கொந்தளிக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். அரேபியானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரோஹிணி மனோஜோட பேரை வந்து அவளோட கையில் வந்து டேட்டுவாக போட்டதை பார்த்து மனோஜ் வந்து என்ன சொல்கிறான்னா ரோஹிணியை ரொம்ப ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்கான். அதனால் ரோஹிணியை கூப்பிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கான். அதோட விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட பையனுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாளே அப்படின்னு விஜயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மீனாவும் வந்து நானும் வந்து முத்துவோட பேரை வந்து கையில் பச்சை குத்திக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அதுக்கு முத்து வந்து பதறி போய் அதெல்லாமே வேண்டாம், அன்பு மனசில் இருந்தால் மட்டும் போதும், வெளியிலலாம் இப்படி காமிக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா முத்து சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்படி ஸ்ருதி சொன்ன உடனே மனோஜ் என்ன சொல்கிறான்னா ரோஹிணிக்கு மட்டும்தான் வந்து பாசம் அதிகமாக இருக்குது, மற்ற யாருக்குமே இந்த வீட்டில் ஹஸ்பண்ட் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஸ்ருதி வந்து செம்மையாக வந்து பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போகிறோம், மீனாவை சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே முத்து கோவப்பட்டு திட்டுறான். முத்துவும் மீனாவும் பரசோட பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எதுக்கு இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் இவங்களை வந்து சமாதானப்படுத்திட்டு வந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பரசு வீட்டில் இருந்து போன அடுத்த செகண்டில் பார்த்திங்கன்னா ரோகிணியோட மாமாவாக நடித்த பிரவுன்மணி வந்து பரசு வீட்டுக்கு வராரு. அவர் வந்து சீக்கிரமாகவே வந்து மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பேசி முடிவெடுத்துறாங்க. அப்போ வரதட்சணையை என்ன கொடுக்கணும் அப்படின்னு வந்து பரசு வந்து கேட்குறாரு. நீங்கள் தங்கம் போல் பொண்ணை வந்து பெற்று வச்சுருக்கீங்க, அதனால் நாங்கள் தான் உங்கள் மருமகளுக்கு வந்து கட்டில் பீரோ எல்லாமே வாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கண்டிஷனை வந்து சொல்லிடுறாரு. பார்வதி வீட்டுக்கு வந்த சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா மீனா ஆர்டர் எடுத்து முடிச்சதை பற்றி கோபம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா மீனா வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு, அவள் எந்த விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டானா அதை பாதியிலே விட மாட்டா அப்படின்னு பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. இதனால சிந்தாமணியும் செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் விஜயா அங்கே வராங்க. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி கால் மேல் கால் போட்டு திமிரா சிந்தாமணி வந்து உட்காந்துருக்காங்க. இதனால் விஜயா அங்கேருந்து கோவமாக கிளம்புறாங்க. அப்போ சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா ஊரில் யாரெல்லாமோ ஆடிட்டு இருக்காங்க, அந்த ஆட்டத்தை விட இதுதான் முக்கியமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் ஆடிக்கலாம் அப்படின்னு திமிரா வந்து பேசுகிறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதை மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது, நான் மீனாவை வந்து வேலை செய்ய விடாமல் எவ்வளவோ தடுத்தேன், ஆனால் அவள் வேலையை வந்து செஞ்சு முடிச்சிட்டான், அதுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து விஜயா கோவப்படுறாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்கிறான்னா உங்கள் மருமக வளர்ந்துட்டே போனால் அது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு மீனாவுக்கு ஆப்போசிட்டாக சிந்தாமணி எகெயின் அண்ட் எகெயின் வந்து தூண்டி விடுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் விஜயா கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மீனாவை வந்து பூ வியாபாரம் செய்ய விடாமல் தடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவளை வந்து வீட்டில் அடக்கி வைக்க போகிறேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பார்வதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே முத்துவும் மீனாவும் கிச்சனில் இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே தும்மல் வந்துட்டே இருக்குது. அப்போ வீட்டுக்கு வந்து விஜயா அவங்கள வந்து தும்மக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தும்மல் வந்துடுது. அதனால் அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்படி தான் வந்து எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. இவங்களையெல்லாம் சமாளித்து மீனா எப்படி முன்னுக்கு வர போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த சீரியலில் காமிக்கிற மாதிரியே நடக்குது அப்படின்னா இந்த சீரியலில் காமிக்கிற பாயிண்ட்ஸை உங்கள் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.